வெல்கம் பேக் டு விஸ்டன் டெக் கிளப். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா மெட்டாஸ்பாய்ட்டபிள் அப்படின்ற ஒரு ஆ, அப்படின்ற ஒரு பெனட்ரேஷன் டூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு வெப் பெனட்ரேஷன் பண்ணுறாங்க, இல்லை நார்மலாகவே வல்னரபிலிட்டி பெனட்ரேஷன்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க, வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்ணுறாங்க, இல்லை ஒரு செக்யூரிட்டியை வந்து நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நிறைய டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை எப்படி விண்டோஸ் டவுன்லோட் பண்ணுறது சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம இதை டவுன்லோட் பண்ணி அதை எப்படி VMwareல ரன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம காட்ட போகிறோம். ஓகேவா? உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மெட்டாஸ்ப்ளாய்ட்டபிள் 2ன்னு சொல்லி சர்ச் பண்ணோம்னா இங்கே செகண்ட் ஹவரில் சோர்ஸ் கோர்ஸ் அந்த வெப்சைட் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஜிப் ஃபைல் ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த கவுண்ட் முடிஞ்ச உடனே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நான் இந்த ஃபைல் டவுன்லோட் ஆனோடனே திருப்பியும் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் ஃபோல்டர் கிட்ட. இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஜிப் ஃபைலாக இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி கால் லினக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இடத்துல நான் இதையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் இந்த வெப்சைட்லேயே கிளியராக கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷினில் ரன் பண்ணுறதுக்கான ஒரு டூல் இது. VMwareல இல்லை விர்ச்சுவல் பாக்ஸ் எதில் வேணால் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். நம்ம இதில் VMwareல யூஸ் பண்ணுற போகிறோம். இது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்னா VMware சிஸ்டம் ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே போனீங்கன்னா அதோட லைசன்ஸு, அதோட கேட்டகரி என்ன, செக்யூரிட்டி, பெனட்ரேஷன் டெஸ்டிங், நான் ஃபஸ்ட் நம்பர் VMware அந்த மாதிரி அதெல்லாம் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நம்மளோட ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் இதோட மெட்டாஸ்ப்ளாய்ட்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து அதோட கான்ஃபிகரேஷன் ஃபைலை பார்க்க போகிறோம். நம்ம கான்ஃபிகரேஷன் ஃபைலுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த 3 KB ஃபைல் தான் இருக்கும். இது ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன்னு சொல்லிட்டு கொடுங்க. அது VMwareல ஓப்பன் ஆகும். இதில் ஒன்றும் இல்லை, என்னென்ன இருக்குது விர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸ்லாம் காட்டுது. நம்ம இப்போ எடிட் விர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸ்னு கொடுத்தோம்னா அது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். ஹார்ட் டிஸ்க் 8 GB எடுத்திருக்கு, மெமரி 512 MB எடுத்திருக்கு, அதாவது ரேம். அதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ நான் இதுக்கான ரேம் வந்து ஒரு 2 GB ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அப்படின்னு இருக்குது, அதே நான் இப்போ கொடுத்துக்கிறேன். இப்போ ஜஸ்ட் பவர் ஆன் விர்ச்சுவல் மிஷின் சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஆரம்பிச்சு ஜஸ்ட் காப்பிட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கிளிக் பண்ணிவிட்டு VMwareல மெட்டாஸ்ப்ளாய்ட் 2 லினக்ஸ் இங்கே ரன் ஆகும். அது உங்களுக்கு இங்கே பார்த்து தெரியும். ஸ்டார்டிங் அப் ஆகுது. இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தட்ஸ் இட் காய்ஸ், இது இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ VMwareக்குள்ளே மெட்டாஸ்ப்ளாய்ட் டேபிளை கொண்டு வந்தாச்சு. இப்போ அதை ரன் பண்ணி எப்படி ரன் ஆகுது சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். பவர் ஆன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்தோன்னே VMware பூட் ஆகுது. மெட்டாஸ்ப்ளாய்ட் 2 வந்து ரன் ஆக ஸ்டார்ட் ஆகுது.
இங்கேயே அதோட லாகின் கிரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எம்எஸ்எஃப் அட்மின், அதே மாதிரி பாஸ்வேர்டும் எம்எஸ்எஃப் அட்மின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதில் நம்ம இப்போ ரன் பண்ணியாச்சு. சேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு நான் இங்கே ஒரு ஐஜி கான்ஃபிக்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன். அது ஒன்றும் இல்லை, என்னோட ஐபி அட்ரஸ்லாம் சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ இங்கே அப்போ தெரியும். ஸோ மெட்டாஸ்பாட் டேபிளில் விர்ச்சுவல் ஒர்க் ஸ்டேஷனில் நம்ம ரன் பண்ணியாச்சு. அதோட அவுட்புட்டையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த மாதிரி மோர் டெக் வீடியோஸ்க்கு மறக்காமல் வெஸ்டர்ன் டெக் லேபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் see you on the next video.